தற்போது நமது இணைப்பில் பேராசிரியர் பெர்னாடி சாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார். தோல்வி, அப்புறம் வழக்கு, அதுக்கப்புறம் கொலை முயற்சி, இப்படி தொடர் சறுக்கலுக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றிருக்கிறார். அவருடைய ஆற்றிய உரையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனுடைய முக்கியமான சாராம்சங்கள் என்ன, அது குறித்து நீங்க சொல்லலாம் சார். 47வது அதிபராக இரண்டாவது முறை அவர் பதவியேற்றிருக்கின்றார். அவருடைய அக்செப்டன்ஸ் ஸ்பீச்லேயே இப்ப கொடுத்த அந்த இனாகுரல் ஸ்பீச்லேயே அவர் ரொம்ப தெளிவாக சில சுட்டி காமிச்சாரு. அதுல ஒண்ணு அவர் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வர்றவங்க அப்படின்றதான் அவர் ரொம்ப இதா பாக்குறாரு. அதுல சிறப்பாக அந்த மெக்சிகோ பார்டரை தான் அவர் குறிவைத்து பார்க்கின்றார். அங்கேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லோரையும் வெளியே அனுப்ப வேண்டும் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை, இன்னைக்கு ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. எமர்ஜென்சி, நான் ஒரு எமர்ஜென்சி இன்னைக்கு டெக்ளேர் பண்றேன் சதர்ன் பார்டர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே பட்டு மக்கள் அங்க வர முடியாது அப்படின்றதையும், அங்க நான் இராணுவத்தை அனுப்புகிறேன் என்றும் சொல்லியிருக்கின்றார். இராணுவம் சாதாரணமாக வெளிநாட்டு பிரச்சனைகளில் வெளிநாட்டில் அமெரிக்காவை பாதுகாக்கக்கூடியதான் இராணுவத்தினுடைய ஒரு கடமை. ஆனால் முதல் தடவையாக அவர் இராணுவத்தை உள்நாட்டுல, அதுவும் சிறப்பாக தெற்குல இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களை திருப்பி அனுப்புவதிலும் வராமல் தடுப்பதிலும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்பதை அவர் தெளிவுபட கூறியிருக்கின்றார். இது இந்த அந்த நாட்டில் இப்பொழுது மெக்சிகோ மற்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு பெரும் பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏன்னா அமெரிக்காலேயே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு ஸ்பானிய மொழி பேசுகின்ற அவருடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்றப்ப அவர் இந்த மாதிரி சொல்லுவது என்பது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் பெரிய விவாதத்தை அமெரிக்காக்குள்ள எழுப்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. யாரெல்லாம் குடியுரிமை வச்சிருக்காங்க, யாரெல்லாம் குடியுரிமை வைத்து இல்லை, அந்த குடியுரிமை இல்லாதவர்களை அவர் அன்டாக்குமெண்ட், ஆவணமற்றவர்கள் என்று சொல்லி அந்த ஆவணமற்றவர்கள் எல்லாரையும் நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 1.4 மில்லியன் மக்கள் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த 1.4 மில்லியன் மக்களையும் அவர் வெளியனுப்புவதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இதுதான் இந்த ஆண்டு இறுதியில் அவங்களுடைய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்த அந்த ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1.4 மில்லியன் ஃபைனல் ரிமூவல் ஆர்டர்ஸ், கடைசியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்று 1.4 மில்லியன் சொல்லியிருக்கிறார்கள். அதுல ஒரு 17,940 இந்தியர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான திட்டமாக, முக்கியமான ஒரு குறுக்கீடாக, ட்ரம்புடைய குறுக்கீடாக கருதப்படும். நிச்சயமாக சட்டவிரோத குடியேறிகளை அவர் தடுத்து நிறுத்தவும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுவது ஒரு முக்கியமான முடிவு அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி சார். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை அரங்கத்திற்கு பதிவு செய்தமைக்காக உங்களுக்கும் நன்றி. அடுத்த 4 ஆண்டுகள் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான முடிவுகள், அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.